ஜாதி வந்து நகரத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னா, ஒரு விஷயத்தை இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு இல்லைன்றதுக்கான எவிடன்ஸும், இல்லைன்னு சொல்லும் போதே அதுக்கு இருக்கிறதுக்கான எவிடன்ஸும் தான் இருக்கும். நகரம் வந்து ஜாதியை பார்க்காமல் இருப்பதற்கான சுதந்திரத்தை எனக்கு கொடுத்துருக்கா இல்லையா, ஜாதியை ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு நகரத்தில் இருக்கா இல்லையா. நான் எப்படி வந்து ஜாதியை பார்க்கறது, ஜாதி பாகுபாடு பார்க்கறது, டிஸ்கிரிமினேஷன் பார்க்கறது தப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு எப்படி வந்தேன். நாளைக்கு என் குழந்தை வந்து அப்பா நம்மளாம் பிராமின்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு கோவம் வருதுன்றது யதார்த்தம். அப்போது அந்த ஜாதி பார்க்கக்கூடாது இல்லை பார்க்குறது தப்பு டிஸ்கிரிமினேஷன்ற இடத்துக்கு நான் வர்றதுக்கு நகர சூழ்நிலை உதவி இருக்கா இல்லையா? உதவி இருக்கு. நான் வேறு இடத்துல வளர்ந்துருந்தா இந்த நாலேஜ் எனக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஒரு நகர சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஜாதியை பற்றிய அறிவு அப்படி அவனுக்கு இருக்குமா இல்லையா அப்படின்னா அவனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ரெண்டு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நகரத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் வந்து இஸ் அ ஃப்ரீ மேன். ஏன்னா நகரம் இஸ் நோ மேன்ஸ் லேண்ட். அது யாருக்குமான நகரம் கிடையாது. யாரும் வந்து என்னுடைய தாத்தா சொட்டு அப்படின்னு நகரத்தை சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேனே, நான் வந்து ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுமா வேணாமா அப்படின்னு ஒரு இது வருது. நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து என்னை பூனல் போடுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன் இது அது தேவையில்லைன்னு நான் நினச்சேன். இப்போ எங்கள் அம்மா வந்து பூனல் நீ ஏன் போட்டுக்குது இல்லைன்னு சொல்லும் போது நான் எதுக்கு இன்னும் யூஸ்ன்னு கேட்டேன். இதே நினைப்பு நான் கிராமத்தில் இதை ஓப்பனாக லவுடாக சொல்ல முடியுமானா முடியாது. ஆனால் என்னுடைய சிட்டி லைஃப் எங்கள் அம்மா கிட்டேயே அதை சொல்ல வைக்குது. இதெல்லாம் என்னால் எப்படினாலும் சொல்ல முடியுது. இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் நகர வாழ்க்கை தான். நகர வாழ்க்கை. அப்போது ஜாதியை நீங்கள் ஒழிக்கணும்னு தான் பேசுகிறீங்கல்ல, இல்லை ஜாதி இருக்கணும்னு பேசுகிறீங்களான்னு புரியல. அது மாதிரி ஜாதியை வந்து இல்லைன்னு யாரான்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நல்லது தானே. லாட் ஆஃப் இன்லாஜிக்கல்னஸ். யாரானு ஒருத்தன் வந்து வெஜ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கேன்னா அதோட மீனிங் என்ன? எனக்கு என்னுடைய ஜாதியை சார்ந்தவன் தான் நான் வீடு கொடுப்பேன்றதான் மீனிங். இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதுதான் மீனிங். ஆமாம், முதல்ல வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனும் ஒரே டைனிங் டேபிள் இருந்தால் தான் அது அழகு. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். டாபிக் நீங்க ஜாதி இல்ல சார், நான் அவர் சொல்றது, நான் ஒரு பிராமணனா இருக்கேன், நான் பூணூல் போட்டுக்க மாட்டேன்னு எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியுது. அதை என்னுடைய படிப்பும் என்னுடைய நகர வாழ்க்கை தான் கொடுக்குது. அதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுனால நான் அதை ஆதரிக்கிறேன்.